இவங்க வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு இவங்க ஆப்டா இருப்பாங்க அப்படின்றதுக்காக நீங்க கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் பண்ணி அவங்களுக்கு இன்னும் அடிஷனல் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த ப்ராசஸ் நீங்க எப்படி செய்றீங்க? ஓகே, இட்ஸ் நாட் லைக் ஓகே பேட்ச்ல 30 மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் தூக்கி ஒரு ரூம்ல போடுங்க, அவங்களை ட்ரெயின் பண்ணுங்க, கிளாஸ் ரூம் ட்ரைனிங். When the student I meet, right, அப்பவே நான் அவங்களுக்கு அந்த suggestion I give them, wherein I tell them this is how it works. So இது நீங்க எடுக்கிறதுக்கு பதிலா This is the problem with the generation. நம்ம ஒரு கிராஜுவேஷன் படிக்கிறோம், but we don't get into a relevant job. and இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சிலபஸை ட்ரெயின் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்டை யார் பண்றாங்கன்னா ஒரு 5 பேர் சேர்ந்து பண்றாங்க. கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் the biggest problem is attrition. ஒரு ஃப்ரெஷர் எடுக்கிறோம், ட்ரெயின் பண்ணுறோம், 2 months 3 months 6 months ட்ரெயின் பண்ணுறோம். பை த டைம் அந்த ப்ரொடக்டிவிட்டி எடுக்கிறதுக்குள்ள தி ஃப்ரெஷர் வில் ஷிஃப்ட் த ஜாப். ஸோ அடுத்ததா Workfreaksோட அட்மிஷன் ப்ராசஸ் என்னவா இருக்கு, என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்கன்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் ஹெட் அஜிதா அண்ட் சிஹெச்ஆர் ஜோத்ஸ்னா இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஹலோ மேம். உங்ககிட்ட Workfreaks அந்த பிஸ்னஸ் ஸ்கூலோட அட்மிஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கு? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட தான் வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரும்போதே என்ன கேட்டிங்க அப்படின்னா ஐவ் met a lot of students, right? So we have more than 100+ students with us. ஸோ ஃபஸ்ட்டு பசங்க ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப ஃபேன்சியான விஷயங்கள் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ when they come, first I would give them a career counseling. Basically I will understand what they are good at. அவங்களுக்கு என்ன வேணும், எது கொடுத்தா அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். This is what we do. ஸோ இனிஷியலாக நாங்கள் முதல்ல அவங்கள அனலைஸ் பண்ணுவோம் அண்ட் பேரண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவும் நம்ம பார்ப்போம். ஸோ ரெண்டுமே பார்த்து மேட்ச் பண்ணி அவங்களுக்கும் அந்த கோர்ஸை புரிய வச்சு அவங்களுக்கு இது எடுத்தால் என்ன ஃப்யூச்சர் இருக்கும், எப்படி அவங்க சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பேசுவோம். தென் ஒன்ஸ் த கரியர் கவுன்சிலிங் இஸ் டன், ஒன்ஸ் த ஃபேமிலிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டையர் ப்ராசஸ் அண்ட் அவங்க ஸ்ட்ராங் ஆன பிறகு தென் we will give them the admission process by giving them a admission interview and a job interview. Once the student clears both the interviews, we also give them a return test. So இந்த 3 இன்டர்வியூஸும் இந்த டெஸ்ட்ஸும் கிளியர் பண்ண பிறகு then we will offer them our admission. ஸோ எங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது ரைட் அவங்க ஒரு ட்ரைனிங் ஃபேஸும் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கில் அவங்களை எந்த மாதிரி ட்ரெயின் பண்ணும் அப்படின்றதும் நான் இந்த 3 ஃபேஸில் ஐ வில் அனலைஸ். That's how the interview process happens. But the first process, they have to fill up an application form which they have to enroll, and அதில் ஒரு few tricky questions இருக்கும். application formலேயே நாங்கள் tricky questions வச்சுருப்போம். ஸோ அதில் they have to answer and then we will start with the admission process. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட இந்த Workfreaks பிஸ்னஸ் ஸ்கூல் தேடி வராங்க. ஸோ அது அந்த ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ இப்போ எங்கள் சர்வீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா we are into career counseling as well. We go to colleges, we reach out to a lot of colleges for placements as well as for training purposes. So me being a trainer and a career counselor, I reach out to students, I meet them, they get to know about this. நான் என்ன பண்ணுறேன், எங்கள் கம்பெனி என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது students directly enroll themselves with us, wherein they fill up the application directly, and when they come here they'll be like, ma'am, நம்ம trainingல meet பண்ண this program was impressive, so why don't I enroll myself? Again same process. நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அதே ப்ராசஸில் அவங்கள நம்ம அனலைஸ் பண்ணி then if they are suitable we are okay to offer them that opportunity. And again when it comes to our company, as a company it's a reputed company, so everybody knows about Workfreaks. So அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போது, அதாவது ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு வரும்போது we suggest them this if the candidate is smart. என்ன கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு தான் நான் பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா they have to study and work, and balancing both is kind of, they need that smartness. So அந்த smartness இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we will suggest our program as well. So if they are interested, if this goes well, then we will take them into our program. So அந்த மாதிரி we get a lot of students and everything is going well. ஸோ வந்து என்ரோல் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. சாஃப்ட்வேர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இவங்க வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு இவங்க ஆப்டா இருப்பாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை குரூப் பண்ணி அவங்களுக்கு இன்னும் அடிஷனல் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த ப்ராசஸ் நீங்கள் எப்படி செய்றீங்க? To group the students, every student is given importance. Okay, it's not like okay batchல 30 மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் தூக்கி ஒரு ரூமில் போடுங்க, அவங்களை ட்ரெயின் பண்ணுங்க, கிளாஸ் ரூம் ட்ரைனிங். அது கிடையாது. we are not doing that. We are not dealing with school kids, we are dealing with graduates. So graduation படிக்கும் போதே they have immersed knowledge. அதை எங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தான் ப்ராப்ளம். ஸோ இப்போது இங்கே MBA ப்ரோக்ராமில் இல்லை MCA ப்ரோக்ராமில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு the initial assessment test actually helps us. அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் எப்படி இருக்கும்னா, ஒரு கொஸ்டனுக்கு
அவங்க ட்ரிக்கி கொஸ்டின்ஸாக இருக்கும், மோர் ஆஃப் ஐக்யூ கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின் அவங்க எப்படி ரிலேட் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க. ஸோ திஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அ ஸ்டூடெண்ட். ஸோ இஃப் இட் இஸ் அ டெக்னிக்கல் ஒர்க், லைக் இப்போ MCA படிக்கிறாங்க, டேட்டா சயின்ஸ் பண்ணுறாங்க, இல்லை வெப் டெவலப்பர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, we sit along with the technical team. So they understand where the student is lacking. So we prepare a program individually for students. So இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த பாயிண்ட்ல இந்த ப்ரோக்ராம் தேவைப்படுது. On a whole, personality development program is given to everybody. ஸோ கரியர் கைடன்ஸ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதுலேயே வந்து பெரும்பாலான கரியர் கைடன்ஸ் கவர் அப் ஆயிருந்தாலுமே கூட இன்னும் ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக இந்த கரியர் கைடன்ஸ்க்கான விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோன்னு உங்கள் ஒர்க் ஸ்கூல் ஏதாவது பண்ணுறீங்களா? See, career guidance as such நம்ம எடுத்தோம்னா, we are not only giving them industry training சொல்கிறோம்ல. So it is not only the job that they do. We also give them industrial classes. இப்போ இண்டஸ்ட்ரியல் இவால்வ்ஸ் இல்லையா, நிறைய நியூ திங்ஸ் கம். AI இஸ் அ பிக் திங் ரைட் நவ். பட் அந்த ஏஐயை எங்கே யூஸ் பண்ணோன்னு நம்ம பசங்களுக்கு தெரியாது, எப்படி யூஸ் பண்ணோன்னு தெரியாது. ஸோ வி கிவ் தெம் கிளாஸஸ் லைக் தட். ஸோ யூனிவர்சிட்டி எப்படி சாட்டர்டே சண்டே ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்து சப்ஜெக்ட் நாலேஜ் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்களோ, மண்டே டு ஃப்ரைடே வி கிவ் தெம் இண்டஸ்ட்ரி நாலேஜ். ஸோ அவங்க என்ன ஜாப் பண்ணுறாங்களோ அதுக்கு ரிலேட்டட் கிளாஸஸ் எடுப்போம், விச் கேன் என்ஹான்ஸ் தெம். certification courses இருக்கும். See, everything put together, they should have value to the subject that they are studying. இல்லை சார் சொன்ன மாதிரி அப்ராட் சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்சஸ் ஆகட்டும், இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் எடுத்துக்கலாம். ஃபினான்ஸில் வந்து தேர் ஆர் சோ மெனி. இல்லை பிகாம் படித்தவங்க எல்லாருமே ஃபினான்ஸ் எடுக்கிறாங்க. நாட் எவ்ரிபடி பிகம்ஸ் அ CA, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். They don't know where to go. You know, accountant role is different, finance role is different, CA oda role is different. Idoda specific training program, certification courses we'll offer them, which is included in their MBA program. நான் MBA படிக்கிறேன், MBA finance படிக்கிறேன், நான் வெறும் MBA finance certificate மட்டும் வச்சில்ல. ஸோ அந்த ஃபினான்ஸ்க்கு தேவையான மற்ற சர்டிஃபிகேட்ஸ், இப்போ to put it very very simple, even an advanced Excel certificate is very very important when you pass out. So we give them advanced Excel courses, we give them MIS report classes. So it ellame comes into finance. We give them we call expertise from the finance world to come and deliver speeches to them. இப்போ speech deliver பண்றதுல வந்து they'll give them இப்போ current scenario எப்படி இருக்கு, ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இல்லை நம்மளோட கவர்மெண்ட் ரூல்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், GST எப்படி ப்ராசஸ் ஆகுது. இது ப்ராக்டிக்கலாக ஒரு ஆள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நாலேஜ் ஷேர் பண்ணாங்கன்னா தட்ஸ் அ சர்டிஃபிகேட் தட் தி கெட். ஸோ தட்ஸ் ஹவ் வி என்ஹான்ஸ் த ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் MBA MCAங்கும் போது அதுக்கு வந்து எந்த கிராஸ் மேஜர்ஸ் இருக்கலாம் இல்லையா, எந்த மேஜர்ஸ் முடிச்சவங்களும் உள்ளே வரலாங்கும் போது அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க? ஸோ எந்தெந்த மேஜர்ஸ்லேருந்து தான் வராங்க, ஸோ அவங்களை எப்படி இண்டிவிஜுவலாக ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் இல்லையா, அது எப்படி பண்ணுறீங்க? ஓகே, கிராஸ் மேஜர்ஸ் அப்படின்னாலும் நம்ம ரொம்ப கிராஸ் மேஜர்ஸ் we don't encourage, because end of the day it is about life. ஓகே, ஸோ லைஃப்பில் ஒருத்தங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்துட்டு நான் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதோ கோர்ஸ் நான் சஜஸ்ட் பண்ண முடியாது. someone who's doing say BCom, அவங்களுக்கு நான் IT சஜஸ்ட் பண்ணுறதோ. just imagine someone who's completing BCom and getting into IT, and someone who's completed BCA or some computer science program and getting into IT. யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க? கரெக்ட், someone with IT background. So when the student I meet, right, அப்போவே நான் அவங்களுக்கு அந்த suggestion I give them, wherein I tell them this is how it works. So இது நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த கரியர் கவுன்சிலிங் சொன்னல, அதில் we make sure these things happen. And டெஃபினட்டாக BCom பேக்ரவுண்ட் இருந்தால் தாங்க ஃபினான்ஸ் எடுக்கணும். So these things we make it very clear, because we are placing them either with us or with the clients. And என்னதான் நம்ம ட்ரெயின் பண்ணாலும் they should have the basics. We also have some criteria. They should be eligible. They are eligible only if their bachelor's is matching to what we are giving them. So these things we will analyze, we will talk to them. And we have few common specializations where yaar enna specialization they belong to bachelor's, and நம்ம அந்த specializations கொடுக்கலாம். For example, HR and digital marketing, we can give it to anybody, but it's just that அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அந்த ஒரு பேஷன் இருக்கணும். அது இருக்கான்னு தெரிஞ்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு வி சஜஸ்ட் தெம். பட் டெஃபினட்டாக ஸ்பெஷலைசேஷன் ஏதோ அப்படி நம்ம பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே வி வில் மேக் ஷுர் திஸ் இஸ் மேட்சிங் டு வாட் தே ஆர் ஸ்டடீட் அண்ட் வாட் தே பிலாங் டு. அவங்களுக்கு அது தே ஹேவ் டு ஹேவ் சம் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரெண்டுமே பார்த்துட்டு தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி கரியர் ஸ்விட்ச்க்கான ப்ராபபிள் பர்சன்டேஜ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது எப்படி கேட்குறேன்னா, சம்படி நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணி அவங்க உள்ளே போகும்போது பட் அதை அவங்களுக்கு அடாப்ட் பண்ண முடியல, அவங்க அதுக்கான ஆள் அவங்க இல்லைங்கும் போது வேற ஸ்விட்ச் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கான ப்ராபபிள் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இது வந்து திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் த ஜென்ரேஷன்.
நம்ம ஒரு கிராஜுவேஷன் படிக்கிறோம் பட் we don't get into a relevant job because we don't have the skill knowledge and we take up the job which comes our way. Okay, அப்படி பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். அதை ரூல் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே நம்ம டெவலப் பண்ணது. பிகாஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிகாம் படிச்சிருக்கேன், பிகாம் ஃபினான்ஸ் படிச்சிருக்கேன், accounts படிச்சிருக்கேன், but I didn't get into a job because I didn't know what other certifications I have to do to get that job. நான் வெறும் காலேஜ் டிகிரி வச்சுட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஜாப் கேட்டால் கொடுக்க போகிறதில்ல. வாட் இஸ் தி அதர் திங்ஸ் தட் யூ நோ, ஸ்கில் லெவல் உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. அதனால தான் நான் ஏதாவது ஒரு ஜாப் போய் எடுத்துக்கிறேன், வர ஜாப். ஐம் நாட் புட்டிங் டவுன் எனி இண்டஸ்ட்ரி. சே BPOs is one easy job to get into because language இருந்தால் போதும். இல்லை ரிசப்ஷனிஸ்ட் ஜாப், அட்மின் ஜாப், இது எல்லாமே வந்து you get into. பட் ஒரு அந்த 6 months அந்த ஃபேஸ் தான். I've got a new job, I've got salary, I'm spending on. அதுக்கப்புறம் தான் அது ரிக்ரெட், யூனோ, நான் என்ன படித்தேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன். அதை ரூல் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த MBA ஜாப் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஒரு MCA ஜாப் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமே கொண்டு வந்திருக்கு. ஸோ திஸ் டசன்ட் ஹேவ் தட் ப்ராப்ளம் பிகாஸ் அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை பேஸ் தான் படிக்கிறாங்க. ஸோ வாட் எவர் தே லேர்ன் ஆன் Saturday Sunday classes, they implement a job. And whatever they're doing, if they have doubts about the work, they talk to their professors, they talk to industry trainers like us. So that solves this issue. In the confusion varadu because they're satisfied, they know what they're working. Ada meeriyum confusion ஆகுறாங்க அப்படின்னா that means see, when I take up a job or a education, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நான் எதுக்காக ஒரு கிராஜுவேஷன் படிக்கிறேன்னா அப்பா சொன்னார், இல்லை பக்கத்து வீட்டு அங்கிள் சொன்னார். அப்போ எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு தெரியாமல் அந்த 3 years 4 years கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு வெளியில் வர கன்ஃபியூஷன் தான். பிகாஸ் ப்ராக்டிக்கலாக எதுவும் படிக்கல, போர்டில் சொல்லி கொடுக்குறது தான் நான் படித்து மக் பண்ணி எழுதுறேன். இங்கே அந்த ப்ராப்ளம் இல்லைல்ல. சி, மோஸ்ட் ஆஃப் அஸ் லைக் ஒர்க் பிகாஸ் வி ஆர் ஆக்சுவலி டூயிங் இட் அண்ட் இட் இஸ் நாட் லைக் யூ ரீட் அ புக். மோஸ்ட் ஆஃப் அஸ் கான்ட் ரீட் அ புக். பட் ஒர்க் பண்ணணும் இல்லை ஒரு கதை சொல்லணும்னா நம்ம நல்லா சொல்லுவோம். இன்ஃபேக்ட் வி ஆர் ஆக்சுவலி கெட்டிங் இன் டு அ ப்ரோக்ராம் ரைட் நவ் விச் இஸ் ஃபார் ஃபிலிம் மேக்கிங். நவ் ஃபிலிம் மேக்கிங் இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய பேர் படிச்சுட்டு வெளியில் வராங்க. எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா கிடையாது. விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே டு தே கெட் இன் டு அன் ஆப்பர்ச்சுனிட்டி? நோ. பட் ஆர் தே பேட்? ஐ கான்ட் சே தட். தே மே பி குட், பட் அவங்களுக்கு அந்த பேசிக் ஸ்கில் நாலேஜோ இல்லை எங்கே போய் அதை அப்ரோச் பண்ணணும்னு தெரியாத போது தான் இந்த தடுமாட்டமே வரும். So what we are doing is we are going to take Viscom students and we're going to actually work on a movie, a real-time movie. So they'll have 1.5 years of experience working in a movie, whether it is from the editing point or from the shooting point or from the acting point. Now what happens to the student? They are involved in a movie. That's the practical thing they all want to. Now Viscom edukradhe adukku dana, na andha mari dana or job tharen. So they would get completed. அந்த மூவி முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி இவங்க போவேனா, இட் வில் கம். அப்படிதானே நம்ம எல்லாருமே வளர்றோம். ஒன்ஸ் வி see success, we know how to handle success and how to become more successful. So opportunities are created to make them successful. அதே மாதிரி மற்ற ஜாப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2 years you're working as a HR or working into operations. Why we do? Because I think you asked a question, self business பண்ணோன்னா, see, all self businesses are successful only when they know how to handle the business. Okay, starting anybody can start. Idea complete இருக்கணும். அந்த ஐடியாலஜி வந்து ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் அவங்களுக்கு வேலை தெரியணுமோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் that becomes a successful business. We are preparing the students for that only. We are making them fully knowledgeable in whatever they are studying. So whether they want to start up a business, operations students can definitely start a business because they know how to handle the operation. Operations enna money ulla podradhilende money velila edukra varaikum you should know how to handle it. They will do it. So we are training the students to become successful. Just that they'll have to, and the 2 years vandu it is not going to be easy. Okay, adukku sollte unga work life balance irukadu, neenga 24 hours work la irukum appadiyum naanga sollala, because they keep us young, students keep us very young. So அந்த Monday to Friday work பண்ணும்போது give that importance. Saturday Sunday few hours session நடக்கும்போது give that importance, and then you're free. You can do whatever you want. If morning 9 to 5 is your job, 5 to till next day morning you're free, you can do whatever you want. So we are preparing them to face the world on a successful note. That is what our program is all about. See, நம்ம programல வந்து we give them knowledge, we give them skill training.
இது ரெண்டும் கொடுத்தா மட்டும் பத்தாது. இப்போ இருக்கிற வேர்ல்டில் we have to give them opportunities and we give them an opportunity to work in the relevant industry. நம்ம இது எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் if I don't give them a salary, you and me will not value it. நான் என்னதான் அவங்களுக்கு வந்து நாலேஜ் ட்ரைனிங் கொடுத்தாலும் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுத்தாலும் end of the day they'll have to make some money, you know. So that is what this program is all about. Like how again they had previously mentioned, if you are studying a master degree, you should know how to take back your investment. So this is what this program will give them. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் உங்ககிட்ட வந்து அண்டர் கிராஜுவேட் முடிக்கும் போது நெக்ஸ்ட் வந்து ஒரு காலேஜில் யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேட்ன்றது நிறைய பேர் சூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் பிஸ்னஸ் ஸ்கூல்ன்றது என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா. ஸோ காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ் விட எந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்கூல் ஐடியா பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ ஒருத்தங்க யூஜி முடிச்சுட்டு வராங்க. ஸோ வாட் யூ கால் them? Graduate. Major statement, fresher. Okay. After 2 years of, say, post-graduation in a college, what do they call you again? Again a fresher. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு வரணும் அப்படின்னா அது எங்கள் பிஸ்னஸ் ஸ்கூலில் யூ ஹாவ் 2 years of experience, 2 years of degree, which is from a university. Again, யூனிவர்சிட்டி இல்லாமல் நினச்சிடாதீங்க. இட் இஸ் ஃப்ரம் அ ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி தட் தே கெட் த டிகிரி சர்டிஃபிகேட். இட்ஸ் அன் ஆன்லைன் மெத்தட். ஸோ ஆன்லைன் மோடில் உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் டிகிரி சர்டிஃபிகேட் ஃப்ரம் தட் யூனிவர்சிட்டி அண்ட் எங்கள் கிட்டே இருந்து அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் and salary அது இதுன்னு நிறைய அதர் பெனிஃபிட்ஸ் யூ ஹாவ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அண்ட் வி ஆல்சோ ஹாவ் அந்த ஃபாரின் யூனிவர்சிட்டியோட ஸ்பெஷலைசேஷன் இந்த மாதிரி அடிஷ்னல் கோர்சஸோட சர்டிஃபிகேஷன். அண்ட் ஃப்ரம் Workfreaks you get a training certificate from us, அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் ஆல்சோ we provide them. ஸோ இதுதான் அந்த பெட்டர்மெண்ட். ஸோ ஒரு ஃப்ரெஷராக ஒருத்தன் கிராஜுவேட் ஆகிறதுக்கும் ஒருத்தன் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட கிராஜுவேட் ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவங்க தான் இண்டஸ்ட்ரியில் ப்ரையாரிட்டி கொடுத்து ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா விஷயம் தெரிஞ்சவன். ஏன்னா ஃப்ரெஷர்னால் எவ்வளோ பேர் 100 பேர் இருப்பாங்க. அதில் எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்க? இங்கேனா வெளியில் போகும்போதே ஒரு ஸ்கில்லோட போகும்போது ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துப்பாங்க உள்ள. ஸோ திஸ் இஸ் த பெட்டர்மெண்ட் தட் we give. ஸோ இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஏன்னா நான் படித்து வரும்போதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததே இல்லை. ஸோ when you think about it, ஒரு வெளியில் வரும்போது ஒரு கிராஜுவேட்டுக்கு இதுதான் தேவை. அண்ட் சொன்ன மாதிரி சேலரி அது இதுன்னு அவங்க ஃபீஸ் என்ன பே பண்ணியிருக்காங்களோ அது ஃபுல்லாகவே ரிட்டர்ன் எடுக்கும் போது இட் இஸ் மோர் வேல்யூபிள் இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட் தே டூ. ஓகே. ஸோ உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் கொடுத்து வரீங்க. ஸோ உள்ளே வந்தோடனே ஸ்கில் ட்ரைனிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்ஸ், ஜாப் ட்ரைனிங்னு எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்க்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே கொடுக்கப்படுது. பட் ஸ்டில் இந்த விஷயங்கள்லாம் இன்னுமே சேலஞ்சஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? Challenges are there in every step, okay. And a major challenge எங்கே வரும்னா, if I'm not satisfied with the pay scale. ஸோ பே ஸ்கேல் வந்து as in she was mentioning, ஒரு ஃப்ரெஷர் ஜாப்க்கு போகும்போது தி கம்பெனிஸ் வில் திங்க் டு ஆஃபர் யூ ஃப்ரம் அ நம்பர் கால் 0. 0லேருந்து இவ்வளோ பே பண்ணாதான் அந்த சேலரி நம்பருக்கு வருவாங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி நம்ம அந்த 2 year ப்ரோக்ராம்லேயே per annum பே பண்ணுறோம். ஸோ if you want to step out, see, nobody wants you to go, or a trained resource, nobody wants to let them go. So but still, if candidates வந்து students வந்து they come from down southல வராங்க அப்படின்னா ஒரு 2 year ப்ரோக்ராம்க்கு அப்புறம் they want to settle down in மதுரை, திருச்சி. அப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட நம்ம இந்த பசங்களை பற்றி பேசுகிறோம். clients are very happy with our students because they are well trained. நம்ம ஒரு மதுரை டீம் கிட்ட பேசுகிறோம் இந்த மாதிரி our students are there, they are looking out for a HR manager position because they are already 2 year trained. They no more executives. So if I say they are a HR manager, do you have any opening in a number kekamode? Clients are very happy to take them. Now imagine the package. It doesn't start from 0. It starts from a very good number, which is what a fresher should actually get. So MBA முடிச்ச ஃப்ரெஷருக்கு என்ன நம்பர்லேருந்து நீங்கள் சொல்லுங்கள், எந்த நம்பர்லேருந்து you think an MBA fresher should get? At least 4 to 5 lakhs? That's how they will get. 4 to 5 lakhs will be the benchmark. Starting benchmark. Adilende higher numbers they will get. So in the problem of job satisfaction will get ruled out. They'll be very happy. Adu meeriyo if he is not happy working under somebody na, he's a businessman. No businessman would like to work under somebody. So then we will encourage him to start franchisees, understand about the business, give him more inputs and support them there. Our students have taken our own franchisees and they run the business in down south. So Madurai, Tiruchi. So we have our own team. Even Kanchipuram la irukku, Bangalore la irukku, Tirupati we have a recent team starting. These are all our students who started the franchisee model. So we get into the end point where the student is satisfied and successful. So that's our problem.
ஸோ இந்த கொஸ்டின் ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ Workfreaks பிஸ்னஸ் ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேலரி நெகோசியேஷன்ஸில் எந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதா நினைக்கிறீங்க? ஓகே, சேலரி நெகோஷியேஷன் ஆஸ் வி ஆல்ரெடி ஸ்போக், ஜீரோலேருந்து நெகோஷியேட் பண்ணுறது இட்ஸ் நாட் இட்ஸ் அ காம்ப்ரமைஸ். நீங்கள் என்ன கொடுத்தாலும் போதும் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன்றது தான் அது. பட் ஆல்ரெடி வெல் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தி நெகோசியேஷன் இஸ் இன் த நெக்ஸ்ட் லெவல். ஓகே, I would say my students who have already completed 2 years of MBA program with 2 years of successful Workfreaks Business Services la work panna team வந்து இப்போ they are above 7 to 8 lakhs package after completing the 2-year program. Now same person after another 1 year he'll be in 10 lakhs package. This is the growth that industry would give them. See, industry grows rapidly as and when the knowledge also should grow. இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நெகோசியேஷன் ப்ராப்ளமே இருக்காது. they are well satisfied there. ஓகே, ஸோ உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, Workfreaks பிஸ்னஸ் ஸ்கூலோட மெயின் இதாக இருக்கிறதே வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுற விதம் தான்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ வந்து இன்டர்ன்ஷிப்பு கொடுக்கப்படுது, ஜாப் ட்ரைனிங் சிம்பிளி ஒர்க் பண்ணிட்டே படிக்கலான்ற மாதிரி தான். அதே மாதிரி பல இடங்கள்லையுமே வந்து ஐடி செக்டர்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்கான முக்கியமான டிஃப்ரென்ஸாக நீங்கள் என்ன சொல்வீங்க? ஓகே, ஸோ இப்போ ட்ரைனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அந்த மாதிரி பேசிக் ட்ரைனிங் மட்டும் இல்லை. இப்போ ட்ரைனிங் எடுக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆளுங்க தான் இங்கே ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தே வில் ரன் த்ரூ அ சிலபஸ். காலேஜ்லேயும் நம்ம சிலபஸ் தான் படிக்கிறோம், அதை ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறோம். இங்கேயும் இந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ்லையும் உங்களுக்கு நடத்துவாங்க, நல்லா டீச் பண்ணுவாங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பட் ஆனால் அது கிளைண்ட்டுக்கு தேவையா, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான்னு பார்த்தா இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இவங்க உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க, உங்களுக்கு தே கலெக்ட் அன் அமௌண்ட் அண்ட் தே ஜஸ்டிஃபை வாட் எவர் தே ஹவ் பேட். பட் ஆனால் when you ask them to work on with a client, இப்போ என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்திருக்காங்க. நான் இங்கே சேர்ந்தேன், என்னால் கற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டெஸ்ட் தெம், நான் சொன்னேன் இல்லையா அந்த டெஸ்ட் ஃபேஸ், அதில் நான் அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஏதாவது ஒரு கொடுக்குறேன் அப்படின்னா they not able to perform. It is because of the skill. அவங்களுக்கு ஸ்கில் இல்லை, they have been taught what has to be done. அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலபஸ் வச்சு ரன் பண்ணுறாங்க. அது டீச் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களா இருப்பாங்க. You get my point. They are not working in an industry, they've just learned in that industry and அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நாலேஜை வச்சு அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க, பட் நாட் அஷூரன்ஸ். பட் இதுக்கு பசங்க ஆல்ரெடி காலேஜ்லேயே படிச்சுட்டு வராங்கல்ல. ஸோ இந்த விஷயம் தான் பசங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸில் சேர்ந்தோம்னா நம்ம ஒரு ஐடி எக்ஸ்பர்ட்டு, நம்மளால கோடிங் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக தட் இஸ் நாட் தி சினாரியோ. யூ ஹேவ் டு ப்ராக்டிகலி ஒர்க் வித் த கிளைண்ட். பிகாஸ் கிளைண்ட்டுக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கும், சம்மந்தமே இல்லாத ரிக்வயர்மெண்ட். அந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ வேலை செய்யும்போது நிறைய விஷயம் தப்பு பண்ணுவேன். கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நீ மாறி நீ பண்ணும்போது தான் உனக்கு அந்த ஸ்கில் டெவலப் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் வீ டூ. நீ தப்பு நான் சொன்னல தப்பு பண்ணுற ஃபேஸ் அதுதான் அது. ஸோ நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு நிறையா you have to solve all the problems, you have to satisfy the client, that is when you learn business. And இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிலபஸை ட்ரெயின் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்டை யார் பண்ணுறாங்கன்னா ஒரு 5 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. இங்கே எங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது கிளைண்ட் கிட்ட டேரெக்டாக நீ டீல் பண்ணி ஒரு சோலோவாக நீ அந்த ப்ராஜெக்டை முடிச்சு நீ ஒருத்தன் you have to do the project. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியலன்ற அந்த விஷயம் தெரியுதுல்ல. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ ஒரு அண்டர் கிராஜுவேட் முடிச்சு வர ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிராண்ட் காலேஜஸ் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு இல்லையா? ஒரு ஐஐடி, ஐஐஎம் போன்ற இன்ஸ்டியூஷன்ஸில் படித்தாதான் என்னோட ஃபியூச்சர் செக்யூர் அப்படின்றது வந்து இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே இருக்க ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள், இல்லை நாங்களும் இவ்வளோ விஷயங்களை ப்ரொவைட் பண்ணுறோன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? Okay, so first of all, it is a university and industry collaborated program. That is degree or academic classes, அவங்களோட syllabus எல்லாமே it is taken care by the university. Exams இருக்கட்டும், இல்லை அவங்களோட unit tests இருக்கட்டும், everything is taken care by the university. ஏன் அந்த degree valid to anybody, everywhere around the world it is valid அப்படின்னா it is only because it is completely taken care. The academic part is completely taken care by the university and professors யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர்ஸ் தான். We are not arranging some staffs there. So இதுதான் அவங்க கோஆர்டினேட் பண்ணுறது. And when it comes to industry wise அவங்க ஒர்க், அவங்க ட்ரைனிங், இது எல்லாமே Workfreaks பார்த்துக்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் கொலாபரேட் பண்ணுறது தான் இந்த ஒர்க் இன்டெகிரேட்டட் MBA MCA ப்ரோக்ராம். ஸோ this is how it works. And when it comes to the industry, இப்போ ஒருத்தவங்க ஜாபுக்கு போகிறாங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க, ஒரு நல்ல UGC அக்ரெடிட்டேட்டட் யூனிவர்சிட்டியா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ சேம்
இது ஒரு UGC approved university and அங்கிருந்து தான் அந்த certification வருது. It is not, we are not giving them some diplomas or anything. It is a proper degree certificate that is offered along with the 2-year work experience. After 2 years, if they want to continue in the job, they can again continue in the same organization with a better salary or better designation. But we assure them a job and the 2 years we are assuring them a job. ஸோ அதே மாதிரி ஒரு ஜென்ரலான பப்ளிக் ஒப்பீனியன் என்னன்னா ஆன்லைன் எஜுகேஷனுக்கான கிரெடிபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு கம்பெனி சேர்த்துக்கிறாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டினாவே இன்னமும் இருக்கு. ஸோ வந்து நீங்க வந்து ஆன்லைன் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றீங்கும் போது ரெகுலர் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒருத்தங்க வர்றதுக்கும் ஆன்லைன் எஜுகேஷன் வித் ஒர்க் முடிச்சுட்டு ஒருத்தர் வரைக்கும் கம்பெனிஸ் இந்த ரெண்டு பேரும் எப்படி பேலன்ஸ் பண்றாங்க, இல்லை இதுல யார் அவங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? So this program, which is an online program, is equivalent to a regular degree. Curriculum கம்மி பண்ணல, உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களை பாஸ் பண்ணல, நீங்கள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாமல் நீங்கள் பாஸ் ஆக முடியாது. தே ஃபாலோ எவ்ரி ஸ்டெப் ஆஃப் ஹவ் அ ரெகுலர் ப்ரோக்ராம் இஸ் ஒர்க். ஸோ யூ ஹாவ் டு கம்ப்ளீட் யுவர் ப்ராஜெக்ட்ஸ், யூ ஹாவ் டு கிவ் யுவர் அசஸ்மெண்ட் டெஸ்ட், ப்ரீ போர்டு எக்ஸாம்ஸ் மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் செமஸ்டர் பேப்பர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்னல் மார்க்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாமே நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போய் இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டாம். You're already doing that only. So other base வச்சு நீங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் போதும் யூனிவர்சிட்டி will accept because you're giving a proper report to them. இதுக்குமே we will support. Not every time you can give one report இல்லையா. So individual students reports பண்ணும் போது we will correct them, we will help them because we have decided that we will guide them throughout the 2-year program. So there is no comparison. Both are equal. Just that truth is you're learning it online, so it has to be online degree. You're going to regular college, so that becomes a regular degree. So if offices are பொறுத்த வரைக்கும், if companies are hiring, any company which wants to hire, they will see whether the student or a candidate is eligible for the job. Eligibility criteria நீங்க படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு அந்த skill knowledge தெரியுமா, இது ரெண்டு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்குல்ல. So which company will deny such students? They will be more happy to take in students because they come with skill trained and they're studying a good online program, a reputed university la padikranga. Most of the foreign students come and study in that university. The whole idea of Workfreaks integrated program is to bridge the gap between the student, college and the corporate world, which is what we are doing. So as a HR, okay, any company HR will prefer, நீங்களே சொல்லுங்க, give me an idea, will he prefer a traditional MBA student or a student who has done a job integrated skill based trained MBA passed out? So whom will you prefer? Trained students. That's right. That's the answer for your question. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பிஸ்னஸ்குள்ளே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ட்ரைனிங் இருக்குது, ஸ்கில் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், ஜாப் ட்ரைனிங் எல்லாமே. பட் அது கம்ஸ் வித் காஸ்ட் இல்லையா? ஒருத்தனால 2 வருஷம் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க? There is no bond. When it comes to the other courses that we offer, Workfreaks ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா we have a lot of choices. Like how I said, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒர்க் பண்ணுறோம். MBAனாலும் நாங்கள் வெறும் HR மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணுறோம். We work for a lot of specializations. So same goes with our products that we have. So when it comes to education, we also are into some diploma programs where it is into aviation, software engineering, we are into filmmaking, we are into healthcare management. So இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஸோ இதில் if we find a student, say 10th is the eligibility for a diploma. So we offer them diploma courses. It is a 6-month to 1-year course. So while if we see அவங்களுக்கும் நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வைஸும் ட்ரெயின் பண்ணுறனால இன்பிட் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து அசிஸ்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு when it comes to diploma. For MBA, it is a assured placements. Here it is assistance that we give. If the candidate is super good, then we can place them. So eligibility criteria for a diploma program, it is a government approved certification that we offer, and for a diploma we offer these specializations. ஸோ ஃப்ரம் அ ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாசிட்டிவ் ஆட்ரிபியூட்ஸ் இந்த ஒரு ட்ரைனிங் வழியாக கிடைக்கும்னு பார்த்தோம். ஸோ கம்பெனிஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் அட்ரேஷன். ஒரு ஃப்ரெஷர் எடுக்கிறோம், ட்ரெயின் பண்ணுறோம், 2 months, 3 months, 6 months train பண்ணுறோம். பை த டைம் அந்த ப்ரொடக்டிவிட்டி எடுக்கிறதுக்குள்ளே தி ஃப்ரெஷர் வில் ஷிஃப்ட் அ ஜாப். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் ஹெசிடன்ட் டு ஹையர் ஃப்ரெஷர்ஸ். The reason is only this. சஸ்டெயினாக இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. நான் ட்ரெயின் பண்ணுற டைம் அண்ட் மனி இன்வால்வ்ட் இன் இட் இஸ் கோயிங் வேஸ்ட். அண்ட் ஸோ த கம்பெனிஸ் விச் ஆர் அசோசியேட்டட் வித் அஸ் ஆர் வெரி ஹாப்பி டு டேக் our students because they know
First of all, I'm not giving them a raw student. Okay, I'm going to train the student, industry knowledge training கொடுக்க போறோம். As a HR or whatever position, whether it is a logistics or operations, இல்ல healthcare division லயும், our training is given, so the companies don't have to break their heads on the training part. So companies, sometimes few companies have given us the details of training that they want. இந்த விஷயத்தில் ட்ரெயின் பண்ணிவிட்டு எங்களுக்கு அனுப்புங்கன்னா we do that also. That in fact helps us because we train them in depth about the company. Now when I'm placing a student number one, he's got confidence that he knows everything about the company. So attrition order and the 50% problem is confidence. So அதை சால்வ் பண்ணுறோம். Next 50% is வேலை தெரியுமா தெரியாது அந்த ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுத்து தான் அனுப்புகிறோம். ஸோ கம்பெனிஸ் ஆர் very very happy with our students. Most of my students are working with my own tied up companies because இவங்க தான் அந்த கம்பெனிக்கு அக்கௌண்ட் மேனேஜர்ஸாக இருந்திருப்பாங்க. இவங்கனால நிறைய கேண்டிடேட்ஸ் அங்கே பிளேஸ் ஆகிருப்பாங்க. Client as a company point of view, they are taking a trained resource who understands about their company. Bible I hire to get the productivity done. When I'm giving the training, when I am, I'm confident, I've already seen your work as in working with Workfreaks, I'm more happy to hire you. That's what happens with the companies. Companies are also equally happy with us. ஸோ Workfreaks-ஓட இந்த ஐடியா கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் உங்க டைம் கொடுத்து கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.